கூகுள் மேப்பு எப்படி போகணும் என்ன எல்லாம் ரொம்ப எளிய வழி தான். இப்படி போனால் இப்படி போயிடலாம் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்குது. கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கேட்குறோம், அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படின்னு. ஆனால் இந்த புரிதல்லாம் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு கேள்வி எப்பவும் போல் கடைசி நேரத்தில் எல்லாம் மாறும் தெரியாது. ஏன்னா நம்ம நினப்போம் இப்படி போய் இப்படி போய் இப்படி போயின்னு நினப்போம். இந்த இதில் போகும்போது நான் 1 மணி நேரம் கட்டுது 1.5 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னுவோம். ஆனால் வாழ்க்கை மாறுதலுக்கு உட்பட்டது பயணமும். போனால் எந்த ரூட்டில் போகலான்னு நினைக்கிறோமோ அந்த ரூட் வந்து ஏதோ மழை வந்து சரிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த பாதை க்ளோஸ்ட். அப்போ வேறு பாதை எங்கே போகணும்? ரம்டெக், இந்த இப்படி போகலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதில் போக ஆரம்பித்து அதில் பயணிக்கும்போது கூகுள் மேப் ஒர்க் ஆகலை. அதாவது நீங்கள் இன்டீரியருக்கு போயிட்டு ஒர்க் ஆகும், டவுன்லோடெலாம் பண்ணி வச்சா ஒர்க் ஆகும். ஆனால் இது 1.5 மணி நேரம் தானே அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம டவுன்லோட் அந்த ஆஃப்லைனில் அதை டவுன்லோட் பண்ணி வைக்கிற வேலையை பண்ணலை. அப்புறம் இது இப்படி போகுது ஒரு சிக்கலாக இருக்குன்னு தெரிஞ்சதும் ஒரு ஏரியா தெரிகிறப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன் ஆஃப்லைனில். கொஞ்சம் ஒரே ஒரு இடத்துல சிக்னல் கிடைக்குது, அங்கே உட்காந்து முதல்ல இதை ஆஃப்லைனில் பண்ணி வச்சுட்டா நம்ம போகலாம், பார்த்துக்கலாம், போகலாம். இப்படி தான் போகிறேன். போனால் போயிட்டே இருக்கு. ஆக்சுவலாக ஒரு 21 கிலோமீட்டரில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். காலையில் நீங்கள் ஒரு 9 மணிக்கு கிளம்புனா 10:30க்கு போயிடலாம் அப்படின்னு வச்சுக்குவோம். நான் இந்த ரம்டெக் மொனாஸ்ட்ரிக்கு போய் சேர்ந்த டைம் வந்து கிட்டத்தட்ட 4:30 ஈவினிங் 9 மணி கிளம்பி. ஏன்னா இந்த பாதையை விட்டுட்டா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5-6 மலைகளை சுற்றி வரணும். அப்படி தான் பாதை. மலையில் எப்பவுமே அதுதான். இப்போ இந்த நீங்கள் பிரிட்ஜு கட்டுறதுனுடைய இன்டைரக்ட் மீனிங் என்ன? 4 மணி நேரம் சேவ்டுன்னுவாங்க. அப்படின்னா என்ன? ஒரு 7 மலையை கிராஸ் பண்ணணுன்னுவாங்க. பாதை இருக்குது, ஆனால் போயிட்டே இருக்குது. ஒரு இடத்துக்கு போனோடனே இல்லை இங்கே இது க்ளோஸ்டுங்க, இப்படி போங்கன்றாங்க. அப்போது நீங்கள் மாறிக்கிட்டே இருக்குது பாதை. எனக்கு புரியலை, என்னடா இது நம்ம ஒரு ஒன்று, ஆனால் காமிக்குது, இங்கே தான் காமிக்குது, இங்கே இருக்குது, அப்படி போய் எங்கேயோ போய் வர வேண்டியிருக்குன்னு காமிக்குது. அப்போ சரியாக தான் போகிறோமா? நான் இருக்கிறது வந்து இன்டீரியர் ஆஃப் சிக்கிம். சில குடும்பங்கள் இங்கிலீஷ் பேசுது, சில குடும்பங்கள் அவங்க பேசுகிற மொழி நமக்கு புரியலை. இப்படியெல்லாம் ஒரு கலந்த கலவையாக இருக்குது.